கோபி யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! அம்மாக்கு இங்கே நிம்மதியே இல்ல. இவங்க தேவையான எதையுமே செய்ய மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணலாம்? அம்மா அங்கே இருந்த வரைக்கும் நல்லா பாக்கியா பார்த்துக்கிட்டா. ஆனால் பாக்கியாவை நம்ம குறை சொல்லவே கூடாது. ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தா. கடைசியில் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே! இவங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னே தோணலையே! என்ன பண்ணுறதுனே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு கோபி. ஈஸ்வரி அப்படியே மயக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் சரியாகுறாங்க. ஆனோடனே அவங்க சொல்கிறாங்க, "இங்கே பாரு கோபி, எனக்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு எல்லாமே வேணும். இல்லைன்னா என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு. அந்தந்த டைமில் அது அது கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும்." அப்படின்னு கோபி சொல்கிறாரு. "சரிம்மா, நாளிலேருந்து நீ யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு பண்ணித்தரேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "கோபி, நீ இதெல்லாம் செய்ய வேணாம் கோபி. நீ கஷ்டப்படாத." அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்லம்மா, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். காலையில் நானே உனக்கு காஃபி போட்டு தரேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஈஸ்வரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. "இல்லை, எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்கம்மா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிகிட்ருக்காரு. வீட்டில் ராமூர்த்தி, பாக்கியா 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அத்தை எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. "வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு நீ ஃபோனே பண்ணாத. நாமெல்லாம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தானே போனா. அவள் புள்ள தானே வேணும்னு போனா. இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும். அவளே ஃபோன் பண்ணுறாளான்னு பார்க்கலாம். நாமளே ஃபோன் பண்ணால் ரொம்ப திமிரா பேசுவா. என்ன, நான் தான் வந்துட்டேன்ல, தேவையில்லாமல் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்பா. அதெல்லாம் எதுவுமே பண்ணாத. கண்டிப்பாக அவளே வரும்போது வரட்டும், இல்லை ஃபோன் பண்ணட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறார். "என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் அத்தை வந்துட்டு சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் சரியா?" அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. "சரிங்க மாமா, நீங்கள் டேப்லெட் போட்டு படுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "நீ ஏம்மா கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேம்மா. என்னால் எல்லாமே முடியும். அதனால் நானே டேப்லெட் போட்டுக்கிறேம்மா." அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க மாமா, பார்த்து தூங்குங்க. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க. ராமூர்த்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே அவங்க ஒய்ஃபை பற்றியே யோசிக்கிறாரு. "ஆமாம், ஈஸ்வரி அங்கே எப்படி இருக்காளோ?" அப்படின்னு.